சென்னை வானகரத்தில் ராட்சத பேனர் விழுந்து மின்கம்பியில் சிக்கி விபத்து ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை வானகரத்தில் ராட்சத பேனர் விழுந்து மின்கம்பியில் சிக்கி விபத்து ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய அண்மை செய்தி, சென்னை வானகரத்தில் ராட்சத பேனர் கிழிந்து மின்கம்பியில் சிக்கி விபத்து ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. பூந்தமல்லி தேசிய நெடுஞ்சாலை, சென்னை கோயம்பேடுலேருந்து இந்த பூந்தமல்லி தேசிய நெடுஞ்சாலை சென்றுதான் பெங்களூருக்கு செல்லக்கூடிய ஒரு தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கிறது. குறிப்பாக மதுரவாயில் அடுத்து இந்த வானகரம் பகுதியில ராட்சத பேனர் கிழிந்து மின் கம்பியில சிக்கி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அங்கிருந்து ஏற்பட்ட இந்த விபத்தினால அந்த மின் கம்பிக்கும் அந்த பேனரும் அந்த இரும்பு சாதன பேனர்களுக்கும் சரி முழுவதுமாகவே அந்த தீப்பொறி படுவதே தெளிவாக நம்மால் அந்த காட்சியை காண முடிகிறது. மின்கம்பில இருந்து தீப்பொறி குட்டி வருவதால் அந்த சாலையை கடக்கக்கூடிய வாகன வண்டிகள் மேலே பார்த்தவாறு பயணிக்குவது பெரும் ஒரு ஆபத்து சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. இதனால் அவர்கள் கோரிக்கை வைக்கக்கூடிய ஒரே விஷயம், ஏற்கனவே புயல் என்று சொல்லிவிட்டார்கள், ஆனால் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. பூந்தமல்லி பேரூராட்சி அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது வாகன ஓட்டிகள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். ராட்சத பேனர்கள்லாம் அகற்றிட வேண்டும், கட்டிட பணிகளில் ஈடுபடக்கூடிய கிரேன்கள், ராட்சத கிரேன்கள் எல்லாம் கீழே இறக்கி வைத்திட வேண்டும் என்றெல்லாம் அறிவிப்பு இருக்கிறது. அது போன்ற அறிவிப்பை பின்பற்றாமல் ஒரு அநேகமாக அதிகாரிகள் அலட்சிய போக்கின் காரணமாகவே அந்தந்த விளம்பரம் செய்யக்கூடிய நிறுவனம் அதை செய்யவில்லை என்றால் மாநகராட்சி அதிகாரிகள் அதை செய்திருக்க வேண்டும். ஊழியர்களை கொண்டு இது போன்ற ஒரு ஆபத்தை உணராமல் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில இருக்கக்கூடிய அந்த பேனர் பற்றக்கூடிய சூழ்நிலை தீப்பொறிப்பு இருக்கிறது. உடனடியாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு அந்த பேனர் கிழித்து இருக்கக்கூடிய அந்த பேனரை அப்புறப்படுத்தி பாதுகாப்பு சூழ்நிலை வாகன ஓட்டிகளுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே வாகன ஓட்டிகளுடைய கோரிக்கை இருக்கிறது. பார்த்திபன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.